வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று கிஷோர் கே சாமியுடன் ஹெச் ராஜா அவர்களை குறித்து தான் பேச உள்ளோம். வணக்கம். வணக்கம். ஹெச் ராஜா அவர்களை கைது பண்ணலாம், 6 மாதம் சிறையில் வைக்கலாம் அப்படின்ற நீதிமன்ற தீர்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பீல் பண்ணுவார் அவர். ஆனால் பெரியார் சிலை உடைப்பேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் கனிமொழி அவர்களை குறித்து அவதூறாக பேசின இந்த 2 விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வழக்கில் 6 மாதம் அவருக்கு சிறை தண்டனை உறுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இப்போது அந்த அளவுக்கு வீரியமுள்ள ஒரு வழக்காக இது ஏன் திடீர்னு ஹெச் ராஜா மேலே இந்த தீர்ப்பு பாயுதுன்னு சொல்லுங்கள். அதாவது ஹெச் ராஜா சாருடைய 2 வழக்கு இது. 2 வழக்குலையும் தீர்ப்பு வந்திருக்கு. ஒன்று கனிமொழி குறித்து பேசியது, அவதூறாக பேசியது அப்படின்ற வழக்கு. இன்னொன்று ஈவேரா சிலை குறித்த வழக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த அவதூறு வழக்குகள் அப்படின்றது எல்லாமே 6 மாத தண்டனை அப்படின்றது வழக்கமாக இருக்குது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவர் கைது செய்யப்படுவாரா என்றால் இல்லை. ஏன்னா 2 வழக்குலையும் 6 மாதம் தலா 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வருடம் சிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 வருடம் சிறை தண்டனை அப்படின்றது நீதிமன்றத்திலே ஸ்டே பண்ணிடுவாங்க. அந்த நீதிமன்றத்திலே ஸ்டே பண்ணிடுவாங்க. அதாவது 3 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு குறைவாக, 3 ஆண்டுகளும் 3 ஆண்டுகளுக்கு அதிகமாக அப்படின்னா தான் உங்களுக்கு மேல்முறையீடு அந்த நீதிமன்றத்துக்கு தான் நீங்கள் போய் வாங்கணும், ஸ்டே வாங்கணும். வேற 3 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை அப்படின்னு வரும்பொழுது அது அந்த நீதிமன்றமே அங்கேயே மேண்டேட்ரி ப்ரொசீஜர், அது அவங்களே அங்கேயே உங்களுக்கு அந்த இடைக்கால தடை விதித்து ரத்து பண்ணி நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம், ரத்து இல்லை தடை கொடுத்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. அவதூறு வழக்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கனாக்க இங்கே முக்கால்வாசி அரசியல்வாதிகளை அவதூறு வழக்கில் கைது பண்ணி உள்ளே தான் வைக்கணும். அவ்வளோ அவதூறுகள் இங்கே ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேச்சுக்கள்னால ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அவதூறு தான் இருக்குது. அதனால் ஹெச் ராஜாவை பர்சீவ் பண்ணாங்க. பர்சீவ் பண்ணதில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்றது தான். அதுக்குள்ளே காலையிலேயே நியூஸ் என்ன போட ஆரம்பிச்சாங்கன்னா, ஹெச் ராஜாவுக்கு சிறை தண்டனை, அவர் சிறைக்கு செல்கிறார் அப்படின்ட்டுலாம். அப்படி கிடையாது. அந்த ஸ்டே அந்த நீதிபதியே கொடுத்துருவாருன்றது. இதில் இந்த பக்கம் எது தரப்பு என்னன்னாக்கா, நான் அவர்களுக்கு ஸ்டே வாங்கி விட்டோம், நீ என்ன வாங்குறது, தான் மேண்டேட்டரியாக அவர் கொடுக்க வேண்டியது தானே. ஓகே, இட்ஸ் மேண்டேட்ரி ப்ரொசீஜர். நீங்கள் அப்பீல் போகிற வரைக்கும் we are giving you ஸ்டே அப்படின்றது மேண்டேட்ரி ப்ரொசீஜர், அவ்வளவுதான். ஓகே, இது ஊதி பெருசாக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்க. இன்னொன்று இப்போ ஈவேரா வழக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஈவேராவே அவதூறுகளை சந்தித்திருக்கிறார். அவதூறு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கைகளை சிலையை உடைக்கிறது. ஈவேரா இது பிள்ளையார் சிலையை உடைத்தார் ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டு உடைத்து அது உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு. உயர்நீதிமன்றத்தில் நான் இப்படித்தான் செய்வேன் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வீரபத்ரன் செட்டியார் வர்சஸ் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த வழக்கு மேல்முறையீடாக போச்சு. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் தான் வீரமணி பேசுவார். உச்சநீதிமன்றத்தை பற்றி பேச மாட்டார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு போய் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த சிலையை, அதாவது பிள்ளையார் சிலையை உடைப்பது அப்படின்றத நீங்கள் எதோட பொருத்தி பார்க்கக்கூடாது என்றால், அந்த சிலையை எப்படி இருந்தாலும் பூஜைக்கு வச்சுட்டு அந்த இவர் பிள்ளையார் சதுர்த்தியின் பொழுது பூஜைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் கொண்டு போய் கரைக்கிறாங்க இல்லையா, அதையும் இதையும் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. அதை கொண்டு போய் கரையில் ஒரு கடலில் கரைப்பதோ இல்லை ஒரு நீர்வீழ்ச்சியில் கரைப்பதோ அப்படின்றது, ஒரு இதில் கரைக்கிறது அப்படின்றது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சம்பிரதாயம். நீ பிள்ளையார் சிலையை உடைத்தது என்பது அந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்துடன் செய்யப்பட்டது. அப்போது ஒரு செயல் மட்டும் இல்லை, அந்த செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கத்தையும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுக்குது. ஓகே, அந்த காஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றது உங்களுடைய நோக்கம் என்ன, இன்டென்ஷன். ஓகே, சம்பிரதாயத்துக்கு பண்ணுறது வேறு, இன்டிமிடேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது வேறு. அப்போ இந்த நோக்கத்தை தான் நாங்கள் எடுத்துப்போம், கவனத்தில் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இதை செய்தார், இப்போ இது வரைக்கும் செய்து விட்டார் அவர், இது செய்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இந்த வழக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்றதுனால நாங்கள் இதை பெருசாக எடுத்துக்க விரும்பலை. ஆனால் இதை இனி செய்ய போகிறார் என்றால் கண்டிப்பாக இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி கனிமொழி அவர்கள் குறித்து அவதூறு 1960களில் 70களில் ஸ்டார்டிங்கில் ஒரு அவதூறு கருத்தை பதிவு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹரிஸ்ட் பத்திரிகையாளர் ஒரு அவருக்கும் 6 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதே கருணாநிதி ஒரு அவதூறு வழக்கு பதிவு செய்தார். என்ன அப்படின்னாக்க, அண்ணாதுரை
அவர்களுடைய மரணம் குறித்து நெல்லை புகாரி அப்படின்னு அப்போது ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்தார். இந்த நெல்லை புகாரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி அண்ணாதுரை அவர்களை கருணாநிதி தான் கொன்று விட்டார். ஓகே, எப்படி ஜெயலலிதா அவர்களை வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமும் வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அண்ணாதுரை அவர்கள் புற்றுநோய்க்காக சிகிச்சைக்கு சென்று வந்தார். அமெரிக்காவிலிருந்து சென்று வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டது. அவர் என்னக்கா, அதிக உஷ்ணம் ஏற்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அப்பொழுது நடந்த மாநகராட்சி தேர்தலுக்காக ஒரு குறும்படம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வைத்து 1000 வாட்டுகளுக்கும் அதிகமான ஒரு லைட்டு போட்டு கட்டாயப்படுத்தி அவரை வைத்து படம் எடுத்தார் கருணாநிதி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதன் காரணமாகத்தான் அண்ணாதுரை அவர்கள் மறைந்தார். அவருடைய மரணம் வேகப்படுத்தப்பட்டது அப்படின்றது நெல்லை புகாரியோடைய குற்றச்சாட்டு. இதுக்கு அவதூறு வழக்கு தொடர்ந்தார் கருணாநிதி. அப்போது இந்த அவதூறு வழக்கு வந்த உடனேயே நெல்லை புகாரி இதை எதிர்கொள்ள நான் தயாருன்ட்டார். சரி, நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிடுச்சு. யாருக்கு அப்படின்னாக்க, ஃபஸ்ட் டைம் நம்ம யூஎஸ்லாம் சப்வீனான்னு சொல்லுவோம். அப்படின்னா அதனால் நோட்டீஸ், அதாவது நீங்கள் வந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோட்டீஸ் யாருக்கு அனுப்பப்பட்டது என்றால், அமெரிக்காவில் அண்ணாதுரைக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் மில்லர் அவருக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விட்டது. அவரும் தான் இந்தியாவுக்கு வந்து சாட்சியம் அளிப்பதாக உறுதி அளித்து விட்டார். இது கொடுத்த உடனே அடுத்த நிமிடம் இந்த வழக்கு மர்மமான முறையில் வாபஸ் பெறப்பட்டது. நெல்லை புகாரி காங்கிரஸிலிருந்து திமுகவில் சேர்த்து கொள்ளப்பட்டார். அது என்ன கொடுத்து எப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. அதோட அந்த விவகாரம் முடிவுக்கு வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அவதூறு வழக்குகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கருணாநிதி பகிரங்க மன்னிப்பு கேட்டார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எப்போ அப்படின்னாக்கா 2001 காலகட்டங்களில் 2001 காலகட்டத்தில் டான்சி வழக்கு குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறித்து இவர் வந்து சில கருத்துக்களை தெரிவித்தார். அப்படின்றதற்கு வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு கொண்டு சென்ற பொழுது நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், பகிரங்க மன்னிப்பு கோருகிறேன் என்று கருணாநிதி மன்னிப்பு தெரிவித்தார். இதெல்லாம் வந்து இருக்கிற வரலாறு. ஸோ ஏதோ ஈவேரா இப்போ வந்து ஈவேராவே ஆன் ரெக்கார்ட், காந்தியின் சிலைகளை உடைப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. சரியா, விடுதலையில் அவர் கொடுத்துருக்காரு, பேசியிருக்கிறதெல்லாம் வந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, எச்ராஜா பேசியதை நியாயப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை. எல்லா அரசியல் தலைவர்களும் காலமாக இது மாதிரியான சிக்கல்களில் இது மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது உண்டு. சரியா, ஏதோ எச்ராஜா பெரிய கொடுமையான குற்றச்செயலை புரிந்துட்டா மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் கிடையாதுன்னு தான் நான் பார்க்கக்கூடியது. பட் அஃப்கோர்ஸ் நீதிமன்றம் ஒரு முடிவை எடுக்குது அப்படின்னா அதுக்கு மதிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதுக்கு உடன்பட வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அதுக்கு நமக்கு வந்து உடன்பாடு இருக்கோ இல்லையோ நம்ம உடன்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்றது தான் சட்டம். அதனால் இந்த ப்ரொசீஜர் இவ்வளவு தான். சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த காணொலியில் பேசணும், தவிர்க்க முடியாது. செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியை வந்து நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு குற்றச்சாட்டு முன்னாடியே இருந்தது, அவர் வெளில விட்டால் அவருக்கு ஒரு பதவியும் இருந்தால் சாட்சியங்களை வந்து மிரட்டலாம், கலைக்கலாம், அதுக்கப்புறம் அதிகாரிகளை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாம், அதாவது அவங்கள வந்து மடைமாற்றம் செய்யலாம், இந்த விசாரணையை வந்து கொஞ்சம் தோய்வு அடைய செய்யலாம். அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை ஓட்டைகள்லாம் பயன்படுத்தி இந்த விளக்குலேருந்து ஒரு தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். பழைய மாதிரி அவர் செஞ்சுட்டு இருந்த வேலைகள்லாம் திருப்பியும் வந்து தொடரலாம் அப்படின்றது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வெளில வரதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? அதன் காரணமாக தான் நீதிமன்றம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ் ஓகா வந்து அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அதாவது இவங்க வந்துட்டு அவருடைய பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷனை கொண்டு போறாங்க. ஏன்னா சாட்சியங்களை கழிப்பதற்கு வேலைகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது வந்து என்னதான் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக வந்து இதை சொல்லலாம் அது சொல்ல முடியாதுன்னு இருந்தாலும் கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதைத்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாட்சியங்களை மிரட்டுறது தான். சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அமைச்சராக அவர் இருக்காருங்க. அவர் மிகப்பெரிய எஸ் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். யூ கேன் ஈவன் புட் ஹிம் நம்பர் 2. சரியா, ஏன்னா முதலமைச்சரே வந்து சொல்கிறாரு அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்து வந்திருக்கிறார். நம்பர் 2 வந்து எப்போவுமே வந்து உதயநிதி அவர்கள் தான். இப்போது இன்றைக்கி நம்பர் 1 உதயநிதி தானேங்க, உதயநிதி தானேங்க. இவர் பொம்மை தானே. அதனால் அவரை நீங்கள் கணக்கிலே எடுத்துக்காதீங்க, ஸ்டாலினை கணக்கிலே எடுத்துக்காதீங்க. பட் அவரே என்ன சொல்கிறாரு, ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் என்ன சொல்கிறாரு, மிகப்பெரிய தியாகத்தை செய்து வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாரு.
யார் இவங்க போட்ட வழக்கில் இவங்க கொடுத்த புகாரில் அரசாங்கம் போட்ட வழக்கில் அவர் உள்ளே போயிட்டு வந்ததை மிகப்பெரிய தியாகம்னு ஒருத்தர் சொல்கிறாருன்றதே எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு கூற்று. சரி, அந்த முட்டாள்தனமான கூற்றை கூட ஒரு பக்கம் தனியாக வச்சிங்கன்னா வச்சுட்டு பார்த்தாலும் கூட இதை மிகப்பெரிய தியாகம்னு எந்த அடிப்படையில் சொல்லுவீங்க? இப்போ திமுகவில் ஒரு டீ வாங்கிட்டு வேலை செய்கிறவெல்லாம் வந்து தியாகி இல்லையா? இந்த வேறு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு உனக்கு வந்து கப்பம் கட்டிட்டான், உன் குடும்பத்துக்கு கப்பம் கட்டிட்டான்ற ஒரே காரணத்துக்காக இன்னி வரைக்கும் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக அவன் தியாகியா? சரி, அது உங்களுடைய கட்சியுடைய வழிமுறை, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. உங்கள் கட்சிக்காரனுக்கே மானம் வெக்கம் ரோஷம் இல்லாத போது எனக்கு என்ன வந்தது, அது விஷயம் கிடையாது. ஆனால் நான் கேட்குறது இங்கே என்னென்னா, ஒரு முதலமைச்சரே அப்படி சொல்லிவிட்ட பின்னர் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி துணிந்து வந்து இவருக்கு எதிராக சாட்சியத்தை சொல்லுவார்கள்? சரி, இப்போ அதிகாரிகள் ஏன்னா இவர்கள் இதே மாதிரி பேசியிருக்காங்க. வரும் நீங்கள் 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அவங்கள பதவி ஏற்பு செய்தது தவறு. ஃபாத்திமா பிபி வந்து அப்போது கவர்னராக இருந்து இவங்களை பதவி ஏற்க வச்சுட்டாங்க, அது தவறு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவரை பதவி இறக்க வைத்து அப்போவும் இவர்கள் என்ன வாதாடினார்கள் தெரியுமா? கேவி வேங்கடபதி அப்போ வந்து அரசு வழக்கறிஞராக, அதாவது திமுக காலத்திலேருந்து இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர் அட்டையை வைத்திருந்த அந்த நபர் அவர்தான் அரசு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்கள். அதையும் கடந்து ஒரு படி மேலே போனாங்க. என்ன தெரியுமா? ஒரு நீதியரசர் நியமிக்கப்படுறார். அந்த நீதியரசர் என்ன பண்ணுறாருன்னா, உச்ச நீதிமன்றத்தால் அது உயர் நீதிமன்றத்தால் ஒரு நீதியரசர் நியமிக்கப்படுறார் இந்த வழக்கை விசாரிக்கணுன்ட்டு, டான்சி வழக்கில். அந்த நீதியரசர் என்ன பண்ணுறாருன்னா, சரி வழக்கை வாதாடுங்க அப்படின்ட்டு. இவர் உடனே வேங்கடபதி சொல்கிறாரு, இந்த ரெக்கார்டெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு அவகாசம் வேணுங்கிறார். இப்போ நீதியரசர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஏங்க திமுக ஆட்சியில் இந்த வழக்கை வாதாடியது நீங்கள் தான், அப்போ இந்த ஆவணங்கள் எல்லாமே உங்ககிட்ட தான் இருந்திருக்கும். அப்போ இந்த ஆவணங்கள் எல்லாமே உங்ககிட்ட தான் இருந்திருக்கும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வழக்கை படிச்சிருப்பீங்க. இப்போ திரும்பி முதல்ல இருந்து படிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கு அவகாசம் கேட்குறீங்களே, இது நியாயமானு அவர் சிரிச்சுனே கேட்குறாரு. இப்படி கேட்டுட்டாருன்றதுக்காக இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இந்த நீதியரசரே மாற்றணும்னு, அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டெப் இந்த நீதியரசரே மாற்றணும். இவர் எப்படி எனக்கு பார்த்து இப்படி கேள்வி கேட்கலாம்? நியாயமான கேள்வி தானே. நீ தான் ப்ராசிக்யூட்டர். திமுக ஆட்சி இருந்தபொழுது 2001 வரைக்கும் நீ தான் ப்ராசிக்யூட்டர். 2001 உன்னை தான் ப்ராசிக்யூட்டராக வைக்கணும். அண்ணா திமுக ஆட்சி வந்து அவங்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு ஒருத்தர் வைக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிற, அதையும் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் நீ இருந்துக்கிட்டு நீ என்ன சொல்கிற? இந்த ஆவணங்கள்லாம் முதலேருந்து படிக்கணுன்ற. எதுக்குன்னா இவங்களை திருப்பி முதலமைச்சர் ஆக்கிடக்கூடாது செல்வி ஜெயலலிதாவே, இந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நீ சொல்கிறத சரியா? உங்கள் அரசியலை நீதிமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்றது தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார். ஏங்க நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, இதுக்கு எதுக்கு நான் வந்து கூடுதல் அவகாசம் தரோம்? சரி உங்களுக்கு நான் 3 வாரம் தரேன்னு ஒரு டைம் கொடுக்குறாரு. 3 வாரமோ 2 வாரமோ டைம் கொடுக்குறாரு. அதெல்லாம் முடியாது. நீ எப்படி டைம் கொடுக்கலாம்? எனக்கு எப்படி நீதிபதி டைம் கொடுக்கக்கூடாதான்? நான் என் இஷ்டத்துக்கு எடுத்துப்பேன். ஆரம்ப மீறுதல்கள் நிறையா இப்படி ஏகப்பட்டது சரியா? அப்போது அவர் அங்கே வந்து முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ அவர் முதலமைச்சரும் கிடையாது, பன்னீர்செல்வம் அப்போ முதலமைச்சர் அப்படின்னும் பொழுது கூட அவரால் வந்து இந்த சாட்சியங்கள் எல்லாம் வந்து கலைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொல்லி வாதாடியவர்கள் தானே நீங்கள். அதானே நீங்கள். இப்போ என்னுடைய கேள்வி உள்ளபடியே இப்போ அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான். நீங்கள் முதலமைச்சர், குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்களே தியாகின்னு சொல்கிறீங்க, குற்றமற்றவர்னு சொல்கிறீங்க, பலம் பொருந்திய ஒரு அமைச்சராகவும் அடுத்த நாளே பொறுத்துறீங்க. அப்போ இந்த மாநிலத்தில் இந்த இந்த வழக்கு நடந்தால் எப்படிங்க நியாயமாக இருக்கும்? அதிகாரிகள் வந்து மிரட்டப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்களே விலகிறாங்கன்றது நடக்குது. இப்போ அப்போது எப்படிங்க நியாயமாக இருக்கும்? சரி, இப்படி பலம் பொருந்திய அமைச்சராக ஒருத்தர் இருக்கார், அவரை தியாகின்னு வேற சொல்லிட்டீங்க. இன்னி வரைக்கும் அவர் தம்பி அப்ஸ்காண்டிங் காணும். இது என்னங்க இது? சரி, அது குடும்பத்தவங்களாவது நியாயமாக நம்ம வீட்டில் நம்ம காணோம், ஒரு வாரம் காணோம், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்ல. இது வரைக்கும் அவன் குடும்பத்தவங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதுதான் தியாகம் சொல்கிறாங்களோ. ஒரு வருஷமாக தம்பியை காணோம், தொலைச்சிட்டது தான் தியாகம். எங்கெங்க தொலைச்சது? அப்ஸ்காண்டுங்க. அது தொலைக்கிறது இல்லை, அப்ஸ்காண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. தமிழக போலீஸ் தானே. தமிழக போலீஸ் எதுக்கு இருக்காங்க? ஹைதராபாத்துக்கு போய் கஸ்தூரியை தூக்கிட்டு வரத்துக்கும், நள்ளிரவில் வந்து எண்ணெய் தூக்கிட்டு போகிறதுக்கும், மதுரைக்கு போய் மாரிதாசை தூக்கிட்டு வரத்துக்கும்,
ஜான் ரவின்னு ஒருத்தரை போய் குஜராத்தில் போய் தூக்கிட்டு வரதுக்கும் இதுக்கு தாங்க இருக்காங்க போலீஸு. வேறு எதுக்கு இருக்காங்க இங்கே போலீஸு? குற்றம் செய்தவர்களை பிடிக்க வேங்கவே இல்லை, மலத்தை வந்து தண்ணீரில் கலந்தவனை பிடிக்கிறதுக்கு இருக்காங்களா போலீஸ் இங்கே? பல்புடுங்கி பல்வீர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பற்றி நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கா? அவருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனையும் இது என்னங்க, ஒரு எஃப்ஐஆர் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னு எஃப்ஐஆர் போடுறீங்க. ஒருத்தங்க மேலே நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னு எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நொடி அவர் கைது செய்யப்பட வேண்டும். அதற்கான மும்மரத்தை நீங்கள் காட்டுவீர்கள். சாமானியன் என்றால் காட்டுவீர்கள், இவர்கள் என்றால் நீங்கள் காண்பிக்க மாட்டீர்கள். என்ன கேவலம் இது, என்ன அசிங்கம் இது. அப்போது இதே இப்படிப்பட்ட ஒரு வரலாறை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் உங்களை தலையில் கொட்டாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். அதை தான் கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ எந்த ஆர்டரும் பாஸ் பண்ணல, நோட்டீஸும் இஷ்யூ பண்ணல, 13ஆம் தேதி நீ வந்து சொல்லு, எதுக்காக நீ வந்து செந்தில் பாலாஜி இங்கே அமைச்சராக உட்காந்துருக்காருன்றதை சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வி தானே? ஓகே, அடுத்த நாளே ஏன் வந்து அமைச்சர் ஆக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி என்ன அடிப்படையில் நீங்கள், அதாவது உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது சரியா, ஆனால் இந்த மாதிரியான ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸில் இவர் எப்படி அமைச்சராக்கினீங்க நீங்கள்? இப்போது கடைசியாக ஒரு விஷயம், இந்த வழக்கம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைம் லைட்லேயும் அவர் அதிகமாக வரல ஃபர்ஸ்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில். இப்போ கோவையில் ஒரு கூட்டம் நடந்தது, அங்கே அவரை தானே அங்கே உச்சி முகர்ந்து பாராட்டினாங்க. அதான் கேட்க வந்து இப்போ கரூரில் பழைய மாதிரியே அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அந்த கரூர் கேங்குன்னு அவர் சொல்லப்படும். ஜெயிலுக்குள்ளே இருந்த பொழுதே ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடந்துட்டு தான் இருந்தது. ஆகவே இல்லையே, இன்னும் வீரியமாக பழைய இன்னும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. இஸ் மோர் பவர்ஃபுல். ஆமாம், இப்போ 10 ரூபா பாலாஜி 15 ரூபாய் பாலாஜியாக உருமாறி இருக்கிறார், அவ்வளவுதான். 10 ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போல்லாம் நிறைய இடங்களில் 15 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க டாஸ்மாகில் சொல்கிறீங்க. ஆமாம், இதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கப்பம் கட்டுவதை அதிகப்படுத்தி இருக்கிறார். வாரத்துக்கு 280 கோடி ரூபாய் எனக்கு வரக்கூடிய தகவல்கள். இந்த குடும்பத்திற்கு கப்பம் கட்டணும் இவர், அது இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ 300 கோடி ஆகிருக்கும். ஏன்னா உன்னை திருப்பி அமைச்சராக்கியிருக்கோம்ல. இறுதியாக ஒன்று கேட்குறேன், இப்போ இந்த ஒரு வருஷம் இருக்குது உங்கள் ரொம்ப காஸ்ட்லி தியாகி இவர். காஸ்ட்லி ஃபார் தமிழ்நாடு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால். ஸோ இந்த ஒரு உண்மையாக இருந்தால் இல்லைங்க, சத்தியமான உண்மை. ஓகே, இந்த ஒரு வருஷம் மீதி இருக்கிற ஆட்சியில் அவங்க என்னெல்லாம் பண்ணி இந்த வழக்கை வந்து நீர்த்து போக வைப்பாங்க? இந்த ஒரு ஆட்சி முடிஞ்சு வேற ஒரு ஆட்சி வந்தால் இந்த வழக்கு எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்கள். வலியவனே வாழ்வான்ற கோட்பாடு வந்து நீதித்துறைக்கு பொருந்தக்கூடாது. நீதித்துறையுடைய ஆர்டிகிள் 14 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆல் ஆர் ஈக்குவல் இன் தி ஐஸ் ஆஃப் லா அப்படின்னு இருக்கணும். சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜின்னு எடுத்துக்கிட்டீங்களால் 20 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது சொல்லப்பட்டது, இவரால் 20 பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த பகுதியில். சரியா, அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் நிலை என்ன பதிலை இந்த நீதிமன்றம் சொல்லப்போகிறது? இந்த அரசாங்கத்திடம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர்களெல்லாம் பலம் பொருந்தியவர்கள், சர்வ வல்லமை பொருந்தியவர்கள், செல்வாக்கு பொருந்தியவர்கள், பணம் பொருந்தியவர்கள். இவர்கள்ட்ட நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. எந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கடைசி புகலிடமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன? நீதிமன்றங்களைத்தான். இந்த நீதிமன்றங்கள் என்ன தீர்வை கொடுக்க போகிறது? இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தீர்வைத்தான் கொடுக்க போகிறது? 1000 ரூபா ஃபோனை திருடினவெல்லாம் என் கூட இருந்திருக்காங்க புழல் சிறையில். 1000 ரூபா ஃபோனை திருடி 10 மாதம் 11 மாதம் 2 வருஷம்லாம் அந்த கூட இருந்திருக்காங்க, பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு. இவர்கள் எல்லோரும் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் எல்லாம் கொள்ளையடித்த பணம். இவனை சம்பாதிச்ச பணமா? எல்லாம் கொள்ளையடித்த பணத்தில் வக்கீல்களை வைத்து வாதாடி 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஒரு சிட்டிங்க்கு, ஒரு ஹியரிங்க்கு, சும்மா மொத்த பணம் இல்லை, ஒரு ஹியரிங்க்கு மட்டுமே இவ்வளோ கொடுத்து வாதாடி இவர்களால் எது வேணாலும் செய்து வர முடியும் அப்படின்னா இப்போ நீதித்துறை மேலே என்ன நம்பிக்கை இருக்கும்? மக்களுக்கு, பொதுமக்களுக்கு என்ன நம்பிக்கை தான் இருக்கும்? இல்லை, சந்தேகம் மேலலாம், ஆனால் நம்பிக்கை வந்து வீண் போகாது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நீதித்துறை வந்து எப்படி செயல்படுது, அவர் வந்து குற்றவாளியாக இருந்தால் அதற்குண்டான தக்க தண்டனை, அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்க ஆக்டிவிட்டீஸ் வழக்கை வந்து சரியான ஒரு திசையில் போகிறதை யாரும் தடுக்காமலும் நீதித்துறை பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பலாம். மிக்க நன்றி உங்களோட பதில்களுக்கு.